ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்மளோட ட்ரேடிங் கிளாஸ் பற்றி போட்டிருந்தோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒன் டேக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பயங்கர டவுட்டுன்றதை விட என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து பயங்கர கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. $100 இருந்ததுன்னா நாங்கள் ஏன் ஃப்ரீ கோர்ஸ் தேடி வர போகிறோம், நீங்கள் வந்து ஆளெல்லாம் சேர்க்குறீங்க, ஆளை சேர்க்குறது வேலையை பார்க்குறீங்க, அப்படி இப்படின்னு பயங்கர கமெண்ட். ஓகேங்களா, நான் உங்களுக்குலாம் வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா, நான் கிளியராக வந்து நேற்று அந்த வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து $100 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் திங்கு, அட்லீஸ்ட் 4 எபிசோட் முடிகிற வரைக்குமாவது அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து காலி பண்ணாமல் வச்சுருக்கணும். தட் மீன்ஸ் வந்து கம்மி பண்ணாமல் வச்சுருக்கணும் அப்படின்னும் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக ஒரு $100 கூட, அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாத ஆள் நீங்கள் வந்து என் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு காமெடியாக இருக்குது. ஓகேங்களா, செகண்டு, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து அதில் ஒரு சுயநலமும் இருக்குது, ஒரு பொதுநலமும் இருக்குது. சுயநலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் $100 போட்டு நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஷேர் வரும். தட் இஸ் ட்ரூ. ஓகேவா, இந்த மாதிரி வந்து யாருமே வந்து ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. தட் இஸ் ட்ரூ. ஆல்ரெடியே வந்து நான் நம்மளோட லேர்னிங் வீடியோவில், பேசிக் டு அட்வான்ஸ் லேர்னிங் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எத்தனை பர்சன்டேஜ் வரும், என்ன வரும், ஏது வரும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கவங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க்கு, நீங்கள் அதில் போய் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் விஷயம் என்னென்னா, நான் எதுக்காக அந்த $100 வந்து $100 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த $100 வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 எபிசோட், அந்த 4 எபிசோட் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 மந்த் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு 4 to 5 வீக் ஆகும். அந்த 4 to 5 வீக் வரைக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஓகேங்களா, நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும். 21 to 28 டேஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பழக்கத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம், ஒரு 1 மந்த்தாக வந்து பிரச்சனையே இல்லாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா தட் இஸ் சூப்பர். நம்ம வந்து அப்கமிங் வந்து நம்ம எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன். ஃபர்தராக இன்னொரு விஷயம், நீங்கள் அதை ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி வந்து என் கோர்ஸில் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னா நான் யாரையும் கன்ஃபர்ம்லாம் பண்ணல. விருப்பம் இருக்கவங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நான் ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, நான் வந்து யாருக்கும் ஃப்ரீயாக சொல்லி தரணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. பட் என்கிட்ட நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நான் அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருப்பீங்க. யாரும் இது வரைக்கும் வந்து நான் கோர்ஸை ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிலாம் யூடியூப்லலாம் போட்டு தான் கிடையாது, போடவும் மாட்டாங்க. ஓகேங்களா, நான் வந்து நாலேஜ் ஷேரிங் பண்ணால் 4 பேருக்கு நல்லதாக இருக்குமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிடிக்காதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோடெக்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்ல அவுட்கம் இருக்க கரன்சி பேரை வந்து ரெகுலராக நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அபோவ் 85 ஆர் 90% இருக்கிற கரன்சி பேரை வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஹாலிடே, சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சாட்டர்டேஸில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கரன்சி பேரஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம அஸ்யூஷுவலாக வந்து நல்ல கரன்சி பேர், தட் மீன்ஸ் வந்து நல்ல சார்ட் வந்து எது நல்ல மூமெண்டமில் இருக்குது, இல்லை வந்து நல்ல
ட்ரெண்டில் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது ஓவராலாகவே பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த கேண்டில் மேலே போயிடுச்சு. எஸ், இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஓகேங்களா, இந்த கால் ஆப்ஷன் போனதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு. இவங்க கீழே வந்துட்டு இங்கே போனாங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனாலும் இப்போ இங்கேருந்தே வந்து இப்படி போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து லோயரில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு. சரிங்களா, ஏன்னா இது வந்து லோயரு. ஒரே நிமிஷம், இது வந்து லோ, இது வந்து லோயர் ஹை. ஓகேங்களா, லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே வந்திருக்காங்க. இப்போ இங்கே போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகுறாங்கன்னா இங்கே கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே லோ இருக்குது, இங்கே லோயரில் இருக்குது. லோயரில் வந்தாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட்டை போடுவோம். மார்க்கெட் அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரீச் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த மார்க்கெட்டுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்து இந்த இடம் இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க மேலே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அடுத்த மார்க்கெட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வெல் ரெஸ்பெக்டடான ஜோன் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஜோனை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலில் ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ பேட்டர்ன் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து க்ரீனாக முடிஞ்சாங்க அப்படின்னா அடுத்து வந்து ரெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ரெட்டாக முடிஞ்சாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ க்ரீனாக முடிகிறதுனால நான் ரெட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து நான் ரெட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண ஏரியாவுக்கு கேண்டில் வந்துருச்சு. இந்த ஏரியாவுக்கு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்த ட்ரேடு வந்து இங்கே ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் ட்ரேட் எடுத்துன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் கண்டினியூஸாகவே எப்படி இருக்குது, ஒரு ரெட் க்ரீன் பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ரெட்டு 2 க்ரீனு, ஒரு ரெட்டு க்ரீனு, ரெட்டு க்ரீனு, இங்கே வந்து 2 ரெட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ரெட்டு க்ரீனை வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து 2 ரெட்டு வந்திருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு ரெட்டுக்கு ஒரு க்ரீனு, ஒரு க்ரீனுக்கு ஒரு ரெட்டு. ஓகேங்களா, அப்படியே வந்து பேட்டர்னை வந்து ரிவர்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரேடை நம்ம வின் ஆகிட்டோம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு மைக்ரோ ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, எப்போவுமே ரெட் க்ரீன் பேட்டர்ன் வந்து
ரெட் கிரீன் பேட்டர்ன் கிளியராக வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், ஒரு மைக்ரோ ரேஞ்ச் வேணும். ஓகேங்களா, மைக்ரோ ரேஞ்ச் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளியராக என்ன பண்ணியிருக்கோம், டோஜி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டோஜி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் வந்து கிளியராக வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மைக்ரோ ரேஞ்ச் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரேஞ்ச் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போவோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஈவன் தோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இது வந்து நல்ல ஒரு, இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, சாரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஏரியா. இந்த கேண்டில் வந்து நல்லா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு ப்ளஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து கரெக்டாக, சாரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் ரெசிஸ்டன்ஸும் கூட. சரிங்களா, இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேண்டிலுக்கு வந்து சூப்பராக ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகேவா, நோ ப்ராப்ளம். நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம அடுத்த ட்ரேடு வந்து பார்க்கலாம். சரிங்களா, 69.78 எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் திரும்ப. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து லெவல் இருக்கா, இங்கே பாருங்கள் ஒரு கேப்போடு சேர்ந்த ஒரு லெவல் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, அந்த கேப் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்க, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அதனால தான் அங்கே கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அந்த செல்லர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில் வந்திருக்கு. திரும்ப வந்து பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு வேலிடான பாயிண்ட். ஓகேங்களா, இந்த கணக்குப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இது வந்து தேர்ட் டச். தேர்ட் டச்சில் வந்து நமக்கு ஐரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? எஸ், தேர்ட் டச்சில் ஐரை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? இப்போ இவங்க பிரேக் பண்ணாலோ இங்கே க்ளோஸ் ஆனாலோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம், அந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாம். மார்க்கெட்டில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம அவசரப்படாமல் இருந்தாலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்லேருந்து ஈஸியாக வந்து தப்பிக்கலாம். ஓகேங்களா, இந்த கேப்பை மட்டும் நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு லைன் போடுறேன். இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த லெவலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேண்டிலோட கேண்டிலோட மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட். அதுக்கு வெயிட் பண்ணி கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க விற்க விட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ அடுத்த கேண்டில் எங்கே எப்படி ஃபார்ம் ஆகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இப்போ இவங்க பையஸாக போயிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து பையஸுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். இவங்க பையஸாக போயிட்டாங்க. சப்போஸ் இவங்க செல் கேண்டிலாக வந்துட்டு இந்த இடத்துல இங்கே முடிகிறாங்க, இல்லை இங்கே முடிகிறாங்க அப்படின்னா அடுத்த கேண்டிலுக்கு வந்து இவங்க திரும்ப இங்கேருந்து வந்து லெவலை ரீச் பண்ணும்போது இந்த லெவலில் தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும், மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட். ஓகேங்களா,
அதுதான் வந்து நமக்கு சேஃபான ட்ரேட் இந்த இடத்துல. சரியா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம லெவலில் தான் ரீச் பண்ண போக ட்ரேட் எடுத்தோம். பட் ஆனால் வந்து நம்மளோட இதனால அது லேட் என்ட்ரியாக போயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல ட்ரேட் நமக்கு. ஈவன் தோ மார்ஜினல் சேஃப்டி ப்ளஸ் வந்து ஒரு சேஃபான ட்ரேடும் கூட அந்த இடத்துல. ஈவன் தோ அது வந்து ரெட் கலர் கேண்டிலாக முடிஞ்சாலும், இவ்வளோ பெரிய ரெட் கலர் கேண்டிலாக முடிஞ்சாலுமே நமக்கு வந்து அங்கே வின்னிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால தான் சொன்னேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? இப்போ கண்டினியூஸாக திரும்பி ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த 2 விக் இருக்காங்க இல்லையா, இந்த 2 விக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறத வந்து கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே ரிஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ரிஜெக்ட் கிடைக்கிறதுக்கு 85% வந்து சான்சஸ் கம்மி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லை லெவலில் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ரிஜெக்ஷனை வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டில் மாதிரி இந்த ரெட் கேண்டில் வந்து ரிஜெக்ஷனோட க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? எஸ், இப்போ அவங்க க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிவர்சல் ட்ரேடுக்கு இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இது இன்னொரு விஷயம் கூட இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் டச் ஹையரை வந்து ஃபார்ம் பண்ணி தான் இந்த பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்டு, இது வந்து ஒரு டோஜி. ஓகேங்களா? அந்த டோஜியை வந்து இந்த கேண்டில் வந்து கேப் டவுன் வச்சு பிரேக் பண்ணியிருக்கு, அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தேர்டு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பாக இருக்கிறதான, அதாவது வெல் ரெஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். நோ ப்ராப்ளம். இந்த ட்ரேட் வந்து நம்ம லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்த ட்ரேடு வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நான் திரும்ப வந்து பைக்கு வந்து டபுள் ட்ரேட் போகிறேன். ஓகேங்களா? இங்கே பைக்கு டபுள் ட்ரேட் போகிறதுக்கான ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டோஜி ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து இதை பார்த்துருப்போம். ஒரு டோஜி கேண்டில் இருக்குது அப்படின்னா, நான் தனியாக உங்களுக்கு வரைகிறேன் பாருங்கள். ஒரு டோஜி கேண்டில் இருக்குது அப்படின்னா, அந்த டோஜி பிரேக் ஆனதுக்கு அப்புறமா, ஓகேங்களா, டோஜி பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா? அதுவே ஒரு டோஜி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீக்கான கேண்டில் வராங்க, ஒரு வீக்கான கேண்டில் வராங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீக்கான கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணும், ரிவர்சல் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ட்ரேடு நம்ம வின் ஆனதுக்கான ரீசன். அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல கேப் டவுன். ஓகேங்களா? நல்ல கேப் டவுன் ப்ளஸ் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லெவலில் 2 ஏரியாவிலுமே பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பையர்ஸ் என்ட்ரி இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டோஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்டர். நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த டோஜி வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்டு, இந்த டோஜி நார்மலாக டோஜி வந்தாலே இப்படி ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. ஓகேங்களா? டோஜிக்கோட நீங்கள் சேர்த்து ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், ஒரு மைக்ரோ ரேஞ்ச் வந்து வேணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மைக்ரோ ரேஞ்ச் இருக்கா, இருக்குது. 100% மைக்ரோ ரேஞ்சு அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நம்ம தைரியமாக வந்து டோஜி ட்ரேட் வந்து போயிருக்கோம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோன்றதை பார்ப்போமா? ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 6 ட்ரேடில் வந்து நம்ம 4 ட்ரேட் வந்து வின் பண்ணியிருக்கோம், 2 ட்ரேட் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து இது போதும். ஃபர்தராக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் அனாலிசிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் மறுபடியும் வந்து திரும்ப சொல்கிறேன், கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நேற்று வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட் திங்கு, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நான் வந்து கிளாஸில் உங்களை சேர்த்துப்பேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடியே வந்து உங்களுக்கு பிஃபோராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திரும்பவும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அன்வான்டாக மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரியலாகவே கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க மட்டும் தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.